ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா மெஹந்தி கையில் போடாமல் பேப்பரில் போட்டுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு கூட கையில் போடணுன்னு விருப்பம்தான். ஆனால் என்ன செய்கிறது, கை கிடைக்கலையே. ஆனாலும் அப்படி இருந்து ஒரு நாள் எனக்கு கை கிடைச்சிதுங்க. வேறு யார் கை? என்னோடய அம்மாவோட கை தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தெரியாமல் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்கங்க. நானும் இதுதான் நம்மளுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா கையை பிடிச்சி, அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப அழகாக மெஹந்தி போட்டு விடுறேன், என் திறமையெல்லாம் காட்டணும் எங்கள் அம்மா கையில் அப்படின்னு நினச்சிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசி எப்படியோ ஒன்றுங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மெஹந்தியை. எங்கள் அம்மா கையில் போட்டுவிட்டேன்னா எங்கள் அம்மா ரொம்ப அழகாக ரசித்து ஏன்னா அவங்க போட்டதில்லை, அவங்க சும்மா லைட்டாக ஒரு மெஹந்தி வச்சுக்குவாங்க, அந்த காலத்தில் வைக்கிறது தான். அதனால் ரொம்ப ஆசையாக அவங்களும் அமைதியாக போட்டுருந்தாங்க. ஆனால் டயர்டாக எங்கள் அம்மா உட்காந்ததுனால அவங்கள எங்கள் அக்கா பார்த்துட்டு சும்மா இல்லாமல், அம்மா டயர்டாக இருக்கிறியம்மா, ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்டாப்புல. எங்கள் அம்மாவும் சரிம்மா போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. இதை கேட்டு என் அக்கா வேகமாக போயிட்டு கிச்சனுக்குள்ளே போனான். கிச்சனுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு குரல் கொடுக்குறான். என்னன்னு கேட்டாங்க அம்மா. அதுக்கு டீ பாத்திரம் எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்டான். டீ எதில் வைக்கணும் அப்படி இப்படின்னு கொஸ்டின் கேட்டுகிட்டு இருந்தா. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பொறுமையாக சொன்னாங்க, டீ வந்து அங்கே அந்த பாத்திரத்தில் வைமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதுக்காட்டி நான் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் மெஹந்தி போட்டுட்டு. அதுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலைங்க, திரும்பவும் கற்றுனான். என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி பால் எங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டாள். உடனே அம்மா சொன்னாங்க, பால் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும், வேறு எங்கே இருக்குமா அப்படின்னு. அம்மா கொஞ்சம் டென்ஷனாக பேசிட்டாங்க. ஓகே, அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க ஆச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், அவ்வளோதாங்க. மறுபடியும் ஒரு குரல் கொடுத்தாங்க வேகமாக. எங்கள் அம்மாவுக்கு வந்தது பாருங்கள் கோவம், பயங்கரமாக கற்றுனாங்க. என்ன தான் உனக்கு டீயே வேண்டாம், வெளியே வந்துருமா தயவு செஞ்சு கிச்சன்லேருந்து அப்படின்னு கற்றுனாங்க. எங்கள் அக்கா கேட்குறா, அம்மா டீ தூள் எங்கம்மா இருக்குது? டீ தூள் இருந்தால் தான் டீ போட முடியும், டீ தூள் எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். உடனே எங்கள் அம்மா இன்னும் கோவம் வந்துட்டு, டீ தூள் அங்கே வச்சுருக்கேன் எடுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவள் டீ தூள்லாம் போட்டுருக்காளே, எந்த சவுண்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளை நினச்சி அதே ஃபீலோட மெஹந்தி போட்டுகிட்டே இருக்கேங்க அம்மா கையில். உடனே மறுபடியும் ஒரு சவுண்டு போடுறாங்க. என்னன்னு கத்துனாங்க அம்மா. கேட்குறா, சர்க்கரை எங்கம்மா இருக்குது? உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா அம்மா? நான் மெஹந்தி போட்டு முடிச்சிட்டேங்க. நேராக எழுந்திரிச்சு உள்ளே போனாங்க. கிச்சனுக்குள்ளே போன உடனே ஒரு சவுண்டுங்க. நான் அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டேங்க. அடுத்த நிமிஷம் பாருங்களேன், நான் வச்ச மெஹந்தி அம்மா கையில் பார்த்ததை விட எங்கள் அக்கா முகத்தில் பார்த்தேன் பாருங்கள், என்ன ஒரு கலராக இருந்தது தெரியுமா? அப்படி ஒரு கலருங்க. அந்த டிசைன் மொத்தம் எங்கள் அக்கா முகத்தில் தாங்க பார்த்தேன். அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்ததுங்க. எங்கள் அம்மா அடித்த அடியில் எங்கள் அக்கா என் மேலே இருந்த டென்ஷன் இருக்குது பாருங்கள். ஏன்னா அவள் அடி வாங்கி அந்த முகத்தில் இருக்க கலரை பார்த்து நான் ரசித்தேன்னு சொல்லி சிரித்தேன்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் அவள் என் கூட சரியாகவே பேசலைங்க. ஏதாவது பேசினாவே அவளுக்கு அந்த ஞாபகமும் வந்துடும். மெஹந்தி பார்த்தாலே சரி, நான் போட்டு விடுற மெஹந்தின்னு சொன்னால் கூட அவளுக்கு சடனாக ஞாபகம் வர்றது அந்த விஷயந்தாங்க.